வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. வயலோ 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 செழிக்க வாழ்வு தந்தானே, வயலோ வாழ்வு தந்தானே. அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே, உழவனின் உறவா வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. தந்தன தந்தன தன தந்தானே, மங்கள பொங்கிட துணை வந்தானே. விரிவான செய்திகள் மாற்றி யோசிச்சேங்க. நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சை ஆகிய மாவட்டங்களின் கடற்கரை பகுதிகளில் நன்னீரில் வெனாமி வகை இறால் வளர்ப்பு பெருமளவில் உற்பத்தி செய்யப்படுகிறது. இதற்கான தொழில்நுட்பங்களை தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகம் விரிவாக்க கல்வியினை பண்ணையாளர்களுக்கு அறிவுறுத்துகிறது. அவ்வகையில் முக்கிய அணுகுமுறைகளை கடைபிடித்து வரும் பண்ணையாளர் எஸ். சிவசந்திரன் அவர்களை சந்தித்த போது இதுக்கு முன்னாடி நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் இந்த தொழில் நல்லா இருக்கும், இந்த தொழிலில் ஈடுபடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை விட்டுட்டு இப்போ வந்து இந்த இறால் விவசாயத்தில் ஈடுபட்டு வரேன் கடந்த 2 வருஷமாக. இந்த தொழிலில் ஈடுபட்டதுக்கப்புறம் நிறைய வருமானத்தை ஈட்டியிருக்கேன். அது மூலமாக உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கலான்னு இருக்கேன். இந்த தொழில் ஆரம்பிக்கும் போதே நம்ம முதல்ல நிலத்தோட நலனை நல்ல நிலமாக பண்படுத்தி அதற்கு பின்பு தான் தொழிலில் ஈடுபடணும். அதற்கு பின்பு அதற்கான தண்ணீரை அந்த குளத்தில் ஏற்றிய பிறகு அந்த தண்ணீரை சிறந்த முறையில் குளோரினைட்ஸ், அதாவது அதில் ஏற்கனவே இருக்கும் நச்சுத்தன்மை போவதற்காக ஒரு நல்ல முறையில் செய்ய வேண்டும். அதன் பின்பு அதற்கான சுற்றுவட்டார வேலி அமைத்தல், அதன் போல் அதற்கான பாதுகாப்பு முறைகளை சிறந்த முறையில் செய்ய வேண்டும். பின்பு அதற்கான இந்த இறால் வளர்ப்புக்கான இறால் குஞ்சுகள் என்பதை அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஹேச்சரிகள், அதாவது இறால் குஞ்சு பொறிப்பகங்கள் பாண்டிச்சேரி ஏரியாக்களில் இருக்கின்றன. அதில் சிறந்த ஹேச்சரி நாம் தேர்ந்தெடுத்து அதன் அருகிலேயே சிறந்த ஆய்வகங்கள், அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஆய்வகங்கள் இருக்கின்றன. அந்த குஞ்சில் சிலவற்றை மாதிரிக்கு எடுத்து சென்று அந்த ஆய்வகங்கள் கொடுத்தால் அது எந்த மாதிரியான குஞ்சு என்பதை அவர்கள் சொல்லிவிடுவார்கள். நல்ல குஞ்சு என்று அவர்கள் சொன்ன பின்பு நம்மிடம் இருக்கும் இடத்திற்கு ஏற்றாற்போல் எவ்வளவு தேவையோ அவ்வளவு குஞ்சுகளை வாங்கி வந்து விட வேண்டும், அந்த குளத்தில் விட வேண்டும். இதற்கான ஆலோசகர்கள், அதாவது கன்சல்டன்ட்டுகள் இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆலோசனையின்படி அதற்கு இரையிடுதல், அதாவது தீனி ஒரு நாளைக்கு 4 வேளைகள் தீனி இட வேண்டும். அது அந்த நாம் எவ்வளவு குஞ்சுகள் அதில் விட்டிருக்கிறோமோ அதற்கு ஏற்றாற்போல் தீனி இட வேண்டும். அது அந்த ஆலோசகர்களின் ஆலோசனைப்படி நாம் செயல்படுத்தி வந்தாலே அது சிறந்த முறையில் வளர்ந்து வரும். இதற்கு வந்து காற்று, அதாவது ஆக்சிஜன் என்பது தேவைப்படும். அதில் தண்ணீரில் இருக்கும் ஆக்சிஜனை விட அதிகப்படியான ஆக்சிஜன் தேவைப்படும் போது அதற்கான ஏரேட்டர்கள் எனும் சாதனங்களை பொருத்த வேண்டும். அந்த சாதனங்களை பொருத்துவதன் மூலம் அதிக ஆக்சிஜன் கிடைத்து அதன் மூலம் நல்ல முறையில் அது வளர்ந்து வரும். இவ்வாறு செய்து வந்தால் ஒரு 100 நாட்களுக்குள் 25 கிராமிலிருந்து 30 கிராம், ஒவ்வொரு கிராமிற்கு ஏற்றாற்போல் தற்போது விலை என்பது உள்ளது. நாம் ஒரு 30-33 கிராம் வளர்க்கும் போது சிறந்த விலை பெற்று நல்ல லாபத்தை ஈட்டலாம். இவ்வகையில் நான் செய்து வருகின்றேன். இதன் மூலம் நல்ல லாபத்தை ஈட்டி இருக்கிறேன். இதற்போல் மற்றவர்களும் செய்து பயன்படுமாறு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற எஸ். சிவசந்திரன் அவர்களை 09884102971 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க. இனி வருவது வேளாண் ஆலோசனை நேரம். இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நீடித்த நிலையான கரும்பு சாகுபடி முறைகளை எடுத்துரைக்கின்றார் திருவண்ணாமலை மாவட்ட வேளாண்மை துறை உதவி இயக்குனர் கே. சிவகுமார் அவர்கள். இப்போ நம்ம முக்கியமான ஒரு தொழில்நுட்பத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். அது பார்த்திங்கன்னா கரும்பில் வந்து நீடித்த நிலையான கரும்பு சாகுபடி. இந்த நீடித்த நிலையான கரும்பு சாகுபடியை பொறுத்த மட்டும் செங்கம் வட்டாரத்தில் கடந்த 2 வருடங்களில் 2011-12, 12-13
ஆகிய வருடங்களில் நமக்கு 20 ஹெக்டர் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு அதற்கு பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டு, அந்த பயனாளிகள் தேர்வு செய்யப்படும் போது சம்பந்தப்பட்ட சர்க்கரை ஆலையிலிருந்து அந்த கரும்பு சாகுபடியாளரையும் தேர்வு செய்து நம்ம வந்து இந்த இடுபொருளை வழங்கிட்டுருக்கோம். ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்கன்னா 2011-12ஆம் ஆண்டு ஒரு ஹெக்டருக்கு 25,000 ரூபா மானியம் வழங்கிட்டுருக்கோம். அதே மாதிரி 12-13லேயும் நம்ம 25,000 ரூபா வழங்கியிருக்கோம். 13-14 அதனுடைய மானிய தொகை வந்து 30,000ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. அது இப்போ இந்த ஆண்டு வழங்கிட்டுருக்கோம். இதில் வந்து 20 ஹெக்டரில் என்னென்ன இடுபொருள்கள் விவசாயிகளுக்கு வழங்குகிறோன்னு பார்த்திங்கன்னா, கரும்பு பொறுத்த வரைக்கும் நம்ம சாதாரண சாகுபடிக்கும் இந்த சொட்டு நீரில் சாகுபடி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு மட்டும்தான் நம்ம இந்த நீரில் கரையும் உரங்கள்லாம் வழங்குகிறோம். அதனால் இது 25,000க்கு நம்ம என்னென்ன கொடுக்குறோம்னா, முக்கியமாக நீரில் கரையும் உரங்கள், அடுத்தபடியாக உயிர் உரங்கள், அப்புறம் அந்த கரும்பு சாகுபடிக்கு பயிர் பாதுகாப்பு திட்டத்துக்கு தேவையான மருந்துகள், இத்தனையும் நம்ம வந்து இந்த ஒரு ஹெக்டருக்கு உண்டான மானியத்தில் வழங்குகிறோம். இதில் வந்து ஒவ்வொரு விவசாயிக்கும் நம்ம ஒரு ஹெக்டர் தான் வழங்குகிறோம். 20 ஹெக்டர்னால் 20 விவசாயிகளை தேர்வு பண்ணி நம்ம வந்து இந்த மானிய திட்டத்தை செயல்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போ ஏற்கனவே நம்ம சேர்நாச்சிப்பட்டில் இந்த திட்டத்தின் கீழே அதிக அளவில் இந்த நீடித்த நிலையான கரும்பு சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது. இதன் மூலமாக பார்த்திங்கன்னா அவங்களுடைய நம்ம முதல்வரினுடைய நோக்கத்தின் தகுந்த மாதிரி, அதாவது 3 மடங்கு உற்பத்தி, 2 மடங்கு வருமானம். இதில் அந்த இடுபொருள்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நீரில் கரையும் உரங்கள் சொன்னேன். அந்த நீரில் கரையும் உரங்களை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நம்ம பொட்டாஷ், நீரில் கரையக்கூடிய பொட்டாஷ் கொடுக்குறோம். ஒயிட் பொட்டாஷ்னு சொல்லுவோம். அது வந்து பெருவாரியாக இப்போ வந்து நம்ம மானிய விலையில் கொடுக்கலைன்னா கூட விவசாயிகளாக வந்து மார்க்கெட்டில் அதை பெற்று நம்ம சொட்டு நீர் பாசனம் மூலமாக அதை உபயோகப்படுத்திக்கிட்டு வராங்க. அது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நீரில் கரையக்கூடிய மற்ற உரங்களும் அதில் கொடுக்குறோம். அதனால் நம்ம வந்து என்ன அதில் முக்கியமான தொழில்நுட்பம்னா, நீரில் கரை உரங்களை பயன்படுத்தும் போது நேரடியாக அது வந்து பயிருக்கு கிடைக்கிது. இந்த முக்கியமாக இந்த இடுபொருள்கள் 25,000 மானியம் கொடுக்கறதுல வந்து நம்ம நீரில் கரை முறை மட்டும் அல்லாமல் கரும்புக்கு நுண்ணூட்ட சத்து, அதாவது நுண் சத்துன்னு சொல்லுவாங்க, அது கொடுக்குறோம். அது இல்லாமல் உயிர் உரங்கள் என்று சொல்லக்கூடிய அசோஸ்பைரிலம் பாஸ்போபாக்டீரியா கொடுக்குறோம். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த களை கட்டுப்பாடுக்காக அட்ரசின் என்று சொல்லக்கூடிய ஒரு களைக்கொல்லியும் இதோட வழங்குகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாகவே இந்த நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் கரும்பு விவசாயிகள் வந்து இந்த சோகை உரிக்கிறது இல்லை. இப்போ இந்த சொட்டு நீர் பாசனம் நீடித்த நிலையான கரும்பு வந்த பிறகு தான் நம்ம சோகையை உரித்து விட்டம் கட்டுறதே பழக்கமாக இருக்குது. அந்த மாதிரி செய்யும்போது அது மூலம் அந்த கரும்பில் வரக்கூடிய இடைக்கணு புழு, மற்ற அந்த பயிர் பாதுகாப்பு நேர்த்திகள் வந்து இதன் மூலமாக செய்யப்படுறதுனால இப்போ பெருவாரியாக மக்கள் வந்து இந்த நீடித்த நிலையான கரும்பில் வந்து சோகை உரித்து அதை வந்து மறுபடியும் அந்த கரும்புக்கே உரமாக ஆக்குறார்கள். அதனால் அனைத்து விவசாய பெருமக்களும் கரும்பு சாகுபடியை பொறுத்த வரைக்கும் இந்த நீடித்த நிலையான கரும்பு சாகுபடியில் பங்கு பெற்று அந்த அரசு மூலம் வழங்கக்கூடிய மானிய தொகையினையும் நீங்கள் பெற்று கரும்பு சாகுபடியில் தமிழக முதலிடம் வர உங்களுடைய ஆதரவை நல்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மேலும் விவரம் பெற கே. சிவக்குமார் அவர்களை 08940225251 என்ற கைபேசி எண்ணுடன் தொடர்பு கொள்க.